ஹலோ காய்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நைட் டின்னர் ஸ்பெஷலா அம்மா பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி பண்றாங்க. ஸோ ஒரு கடாயில வந்து எண்ணெய் போட்டுட்டு, பட்டை போட்டுட்டு, வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி அத ஆற வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு கடாயில வந்து எண்ணெய் போட்டுட்டு, பே லீஃப் போட்டுட்டு, ஆ வெங்காயம் அண்ட் கேப்சிகம் இது 2த்தையும் போட்டு நல்லா ஒரு மாரி வதக்கி அந்த கோல்டன் ப்ரவுன் அந்த மாரி கன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதையுமே நீங்க போட்டுக்கலாம். ஆர் இந்த மாரி நீங்க வெறுமனே இஞ்சி தனியா அண்ட் பூண்டு தனியா ஆ க இந்த மாரி லைக் கிரேட் பண்ணி, அதுக்கப்புறம் கூட நீங்க அத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பியூரா இருக்கும். அண்ட் தென் இது பண்ணக்கப்புறம் இத போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அந்த எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நீங்க வந்து இத வதக்கிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் கொஞ்சம் உப்பு, ஆ காரப்பொடி, அண்ட் கரம் மசாலா. ஸோ காரப்பொடி வந்து நீங்க அ வீட்ல அரைச்சது கூட போட்டுக்கலாம். ஆர் ரெட் சில்லி பவுடர் எனிதிங் இஸ் ஃபைன். அம்மா வந்து அ வீட்ல அரைச்சத தான் போட்டாங்க. அண்ட் கரம் மசாலா ஆப்வியஸ்லி அதையுமே நீங்க வீட்ல அரைச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒரு மாரி இதுதான் வந்து நியூவா ட்ரை பண்ணியிருக்காங்க அம்மா. ஸோ எப்படி இருக்கு டேஸ்ட்டுன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ நல்லா ஒரு மாரி திக்கான ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சி மாரி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா வதக்கி முடிச்சுட்டு, அந்த எண்ணெய் திரியும்ல, ஸோ அது வரைக்கும் அத அப்படியே வேக வச்சுட்டே இருக்கணும். அண்ட் தென் இந்த டயத்துல வந்து நம்போ ஆல்ரெடி ஆற வச்சிருந்த அந்த வெங்காயம், தக்காளி எடுத்து அரைச்சுக்கிட்டு, இந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துரணும். அப்புறம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம்க்கு பதிலா இந்த மில்க் வித் முந்திரி காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ஈவன் ஹெல்தியர் ஆக்சுவலி. ஆ அதையும் போட்டுட்டு, இந்த கிரேவி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நீங்க க்ரீம் போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காகும். அண்ட் தென் பன்னீர வந்து க்யூப்ஸ் மாரி கட் பண்ணிட்டு, அத வந்து நீங்க ஆயில்ல வேணும்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஃப்ரை பண்ணிட்டு கூட போடலாம். ஆர் வெறுமனே அப்படியே கூட போடலாம். போட்டக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிட்டு, நம்ப ஃப்ரெஷ் க்ரீம் அரைச்சு வச்சிருந்ததையும் வி ஆர் கோயிங் டூ ஆட் இட். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு, ஃபைனலா கொத்தமல்லி அண்ட் கசூரி மேத்தி போட்டுட்டு இந்த கிரேவி முடிச்சாச்சு.